ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை இன்றும் குறையாதது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். உலகில் மனிதன் மட்டுமல்ல, உயிருள்ள அனைத்துமே அன்புக்காக ஏங்கி அலைகின்றன. அன்பு என்பது மனிதனுக்கு ஒரு அடிப்படை தேவையாக உள்ளது. ஒருவன் தனது தனிமையையும் இயலாமையும் உணரும் போது அவன் உடல், மனம், அறிவு ரீதியாக அடுத்தவருடைய உதவியை நாட வேண்டிய நிலையில் இருக்கிறான். பிறந்த குழந்தையாக பெற்றோரின் பாசம், வளரும் போது சகோதர சகோதரிகள் மற்றும் ஒத்த வயதுடைய நட்பு, வாலிப பருவத்தில் எதிர்ப்பாளருடன் காதல் என ஒருவர் ஏங்கும் அன்பு பல விதங்களில் வடிவம் பெறுகிறது. காலங்கள் மாறினாலும் பருவங்கள் மாறினாலும் மாறாத இன்னும் ஒரு அன்பு, அது தெய்வீக அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மறுக்க முடியாத உண்மை. அதையே ஒரு உச்சமாக அன்பே கடவுள், லவ் இஸ் காட் என்றாலும் தகும். அந்த அளவுக்கு தேவன் அன்பானவர். ஆனால் அன்பு என்ற தத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்களால் தேவனையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. குறிப்பாக அன்பு என்றால் எதிர்ப்பாளருடன் காதல் என்ற ஒற்றை இலக்கணத்துடன் உற்று நோக்கும் இளைஞர் வட்டங்களுக்கு அன்பின் உருவமான தேவன் ஒரு புதிராகவும் பல வேளைகளில் எட்டிக்காய் போன்று கசப்பாகவும் இருக்கிறார். இந்த நிலைமையை சரி செய்து கொள்ள இளைஞர்களாகிய நாம் அன்பினை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவிடம் வந்த நியாய சாஸ்திரி அவரை சோதிக்கும்படி நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதை குறித்து ஒரு கேள்வியை கேட்டான். இயேசுவோ அவன் நியாய சாஸ்திரி என்பதால் நியாய பிரமாணத்தை குறித்து மறு கேள்வி கேட்டார். சரியான உத்தரவு சொன்னவனிடம் அதையே செய் என்றார் இயேசு. அவனோ தன்னை நீதிமான் என்று காட்டும்படி மேலும் எனக்கு பிறன் யார் என்று கேட்டு வைத்தான். அதற்கு இயேசு ஒரு உவமை மூலம் விளக்கமளித்து, தேவனிடம் வைராக்கியம் காண்பிப்பது என்பது உன்னை நீ நேசிப்பது போலவே பிறனிடமும் அன்பு கூற வேண்டும் என்று புரிய வைத்தார். சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒருவருக்கும் தீமை செய்யாமல் இருந்தாலே போதும் என்று எண்ணுகிறவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். இதுவே சுயநீதி. இது நமக்குள் பெருமையை வளர செய்து தேவனிடமிருந்து நம்மை பிரித்து போடும். நாம் மற்றவர்களுக்கு காட்டும் அன்பு, அவர்களுக்கு செய்யும் உதவி, இவற்றை என்ன மனப்பான்மையோடு செய்கிறோம் என்பது முக்கியம். நம்மை விட குறைவானவர்கள் என்று எண்ணி பிறருக்கு உதவி செய்கிறோமா? அது கிறிஸ்துவ அன்பு அல்ல. மாத்திரமல்ல, தேவையில் உள்ளவர்களை கண்டு பாராமுகமாய் போகிறோமா? அதுவும் தவறு. காயப்பட்டவரை கண்டு அவர்கள் ஆற்றாமல் மேலும் அவர்களை காயப்படுத்துகிறோமா? அது கிறிஸ்துவுக்கே விரோதமானது. பராமரிக்கப்பட வேண்டியவர்களை கண்டு ஒதுங்கி சொல்லுகிறோமா? மழை நனையும் நாய்க்குட்டியும் காப்பாற்றுவோர் வாழ்ந்த காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்று மனிதனே மழையில் நனைந்தாலும் பாராமுகமாய் இருக்கும் சமுதாயமே வளர்ந்து வருகிறது. அவர்களின் கூப்பாடு கேளாதபடி செவிகள் அடைக்கப்பட்ட மனுகுலம் உருவாகி கொண்டிருக்கிறது. இவற்றை நம்மால் மறுக்க முடியாது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். 1 யோவான் 5:2. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். யோவான் 3:16. தேவன் நம்மேல் கொண்ட அளவற்ற அன்பினால் தான் தம் உண்டாக்கிய அனைத்து ஜீவராசிகள், தாவரங்கள், நீர்வாழ் உயிரினங்கள் அனைத்தையும் ஆளும் உரிமையை நமக்கு அருளினார். உலகில் மக்கள் தேவ அன்பை மறந்து ஏகமாய் கெட்டு போயிருக்கையில் நம்மை மீட்க, நம்மை ரட்சிக்க தம் ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்தில் ஜெனிப்பித்து நம்மை ரட்சித்து தம் அன்பை வெளிக்காட்டினார். நியாய சாஸ்திரி ஒருவர் இயேசுவை சோதிக்கும்படி நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டபொழுது இயேசு 2 கற்பனைகளை கூறினார். தேவ அன்பு, பிரசனேகம். முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தரை முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இரண்டாவது என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 கற்பனைகளிலே எல்லா கற்பனைகளும் அடங்கி இருக்கிறது. இந்த அன்பை குறித்து பவுலடிகளார் கொரிந்தியர் 13:1 சொல்லும் போது, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலும் ஓசையிடுகிற கைத்தாளம் போல இருப்பேன். தீர்க்க தரிசன வார்த்தை உடையவராயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் தானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய
சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பெருமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியத்தனத்தை செய்யாது, தற்புகழ்ச்சி நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் அழியாது. தீர்க்க தரிசனங்களின் ஆனாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். அன்பே பிரதானம். இப்படிப்பட்ட அன்பை தான் நம் தேவன் நம்மேல் பொழிந்து வருகிறார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எனவே நாம் களங்கமற்றவர்களாய் தேவ அன்பிலும் பிரசிநேகத்திலும் நிலைத்து இயேசு கிறிஸ்து காட்டிய ஜீவ பாதையில் நடந்து ஜீவ கிரீடத்தை அடைய முயல்வோம். ஆமென். அன்பு நாம் யாரிடம் செலுத்த வேண்டும்? குடும்பத்தில் உள்ளவர்களிடமா, அல்லது சபையில் உள்ளவர்களிடமா, அல்லது புறஜாதி மக்களிடமா, அல்லது எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டுமா? ஒருவர் நமக்கு அன்பு செய்தால் அவரிடம் அன்பு செலுத்த வேண்டுமா? யாரிடம் அன்பு செலுத்த வேண்டும்? லேவியராகமம் 19:16 உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோடு தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்த உள்ளவர்களாகும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட்.